பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பவருட்சாய நமதாம் காமதேனவே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது தமிழ் மாத ராசி பலன், ஆடி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். 17/7/2025 முதல் 16/8/2025 வரைக்கும் மொத்தம் 31 நாட்கள் உள்ளடக்கியது. ஆடி 8ஆம் தேதி சர்வ அமாவாசை, ஆடி 23 பௌர்ணமி திதி வருகிறது. கிரகங்களுடைய நிலைகளை பார்த்தோமானால் சுக்கிரன் ரிஷபத்தில் இருக்கிறார், குரு பகவான் மிதுனத்தில் இருக்கிறார், சூரியன் புதன் கடகத்தில், செவ்வாய் கேது சிம்மத்தில், ராகு பகவான் கும்பத்தில், சனி சந்திரன் மீனத்தில் இருக்கிறார்கள். கிரக மாறுதல்கள் என்பது சந்திரன் 2.25 நாள் இருப்பார். அதாவது மாத இறுதியில் சந்திரன் மேஷத்தில் அமர்ந்து பலனை தருகிறார். சுக்கிரன் 10 நாள் ரிஷபத்தில் இருக்கிறார், மீதி 21 நாள் மிதுனத்தில் இருக்கிறார். புதன் வக்ரம் ஆடி 8ஆம் தேதி வக்ரம் நிவர்த்தி பெறுகிறார். மற்றபடி செவ்வாய் 12 நாள் மட்டும்தான் சிம்மத்தில் இருப்பார். அதுக்கப்புறம் செவ்வாய் கிளம்பி கன்னிக்கு சென்று விடுகிறார் 19 நாள். இது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள். வாங்க, அந்த ஆடி மாத கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதாவது தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இருக்கிறதுலையே பெஸ்ட்டாக நம்ம ப்ரெடிக்ஷன் கொடுக்கணும்னு நினச்சி நம்ம கொடுக்குறோம். என்னுடைய இதை நீங்கள் ஒரு வரி விடாமல் நீங்கள் எல்லாத்தையும் உன்னிப்பாக கேட்கணும், பயனடையணும்னு சொல்கிறோம். வாங்க ராசிக்குள் செல்லலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு வணக்கம். சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி. சூரிய பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சூரிய பகவான் ஆடி மாதம் என்பதால் தன்னுடைய வீட்டுக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகத்தில் அமர்ந்திருக்கிறார். இப்போ தன்னுடைய வீட்டுக்கு 12ல் இருக்கார் அப்படின்னு சொன்னால் ஒரு பின்னடைவை சந்திக்கும். இந்த ஆடி மாதம் என்பது சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம். அல்லது தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரக்கூடிய நிலை இருக்கும். எச்சரிக்கையோடு செயல்படுங்கள். மற்றபடி இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது? மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது. மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, குரு பகவான் 11ஆம் இடத்தில் இருப்பது மிக மிக சிறப்பு. 10ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிரன் 3க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் 10ஆம் இடத்தில் 10 நாள் இருக்கார். மீதி 11ஆம் இடத்தில் 21 நாள் சஞ்சாரம் செய்கிறார். குருவோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்வது மிக மிக சிறப்பு. 7ஆம் இடத்தில் ராகு இருந்த போதிலும் மைனஸ் என்று சொன்னாலும் குரு பார்வையில் இருப்பதால் 7ஆம் இடமும் பலமாகிறது. 7இல் இருக்கக்கூடிய ராகுவும் நல்லது செய்யக்கூடிய ஒரு நிலை. குரு பார்வை கோடி நன்மை. குரு 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடத்தை குரு பார்க்க போகுது. இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக மிக உன்னதமாக, ராசிநாதன் தான் 12ல் இருக்கார். மற்ற கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ஆடி மாதம் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமாக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா? நிச்சயமாக நல்லா இருக்குங்க. நீங்கள் அஷ்டமத்து சனி கண்டு பயந்துக்கிட்டு இருக்கீங்க. அஷ்டமத்து சனி, சனி பகவான் அவருடைய கடமையை அவர் செய்ய போகிறார். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். சனி பகவானால் ஏற்படக்கூடிய தீமைகள் தலைக்கு வருது, தலைப்பாயிட போகும். ஆனால் 10ஆம் இடமும் 10ஆம் இடத்து அதிபதியும் 11ஆம் இடமும் மிக மிக உன்னதமாக இருக்கிறது. ஆதலால் தொழிலில் ஒரு அமோகமான ஒரு வளர்ச்சி, உத்தியோகத்தில் ஒரு
நிம்மதியான ஒரு சந்தோஷமான ஒரு போக்கு, அதாவது ட்ரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், சலுகைகள் கிடைக்கக்கூடிய தருணம். அதனால் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த மாதம் சாதிக்கக்கூடிய இடம் 11ஆம் இடம் என்பது சந்தோஷத்தையும் தரக்கூடிய இடம், அதிகப்படியான வருமானத்தை பெறக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லலாம். தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது, தொடாத காரியங்கள் கூட நிறைவேறப் போகிறது என்று சொல்லலாம். அஃப்கோர்ஸ் 2க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் பெற்ற புத பகவான் உங்களுக்கு ஆடி 8ஆம் தேதி வக்ர நிவர்த்தி பெற்று 12ஆம் இடத்தில் சூரியனோடு இணைகிறார். மறைந்த புதன் நிறைந்த தனம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான். பணம் பல வகையில் இருந்து கொட்டுன்னு கொட்ட போகுது, பணம் மழை பொழிய போகிறது. தனக்காரகன் 11ஆம் இடத்தில் இருக்கிறார், சுக்கிரனும் 11ஆம் இடத்தில் இருக்கிறார், அவர் 10க்குடையவன். ஆதலால் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் 2 மடங்கு பண வருவாய் வரப்போகிறது, சம்பாத்தியம் சிறப்பாக இருக்க போகிறது. அதனால் நீங்கள் காசு பணம் புழங்க போகிறது என்று சொன்னால் யாராவது கேட்டாங்கன்னா காசு பணத்தை கொடுத்துடாதீங்க கடனா. ஏன்னா சனி 2ஆம் இடத்தை பார்க்குறதால கொடுத்த பணம் வசூலாகாது. அதனால் எச்சரிக்கையோடு இருங்க. 2ஆம் இடத்தை சனி பார்வையிடுவது என்பது அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4க்கும் 9க்கும் உடைய செவ்வாய் 19 நாட்கள் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். ராசியில் 12 நாள் இருக்கார். இருந்தாலும் சனி பார்வை 2ஆம் இடத்துக்கு பதிவதால் பேசுவதில் எச்சரிக்கை தேவை, மிகுந்த எச்சரிக்கை. குடும்ப உறுப்பினர்கள், கணவன் மனைவி, வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்கள், இவங்ககிட்டலாம் நீங்கள் பார்த்து தாங்க பேசணும். மற்றபடி 3ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு பரஸ்பரம் ஒற்றுமையாக இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக, உங்கள் வீட்டுக்கு அவங்க வர ஒரு சந்தோஷமான ஒரு சூழல் ஏற்படும். அது மட்டுமா, 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் அல்லவா? முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கிறார். ஆதலால் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் இமாலய வெற்றி பெறும். ஆதலால் நல்ல பலனை பெறப்பேன். முயற்சி ஸ்தானாதிபதி 3ஆம் இடத்து அதிபதி தான் 10ஆம் இடத்து அதிபதி. 10 நாள் 10ல் இருக்கார். அப்புறம் 11ஆம் இடத்துக்கு வர்றது மட்டுமல்ல, குருவோடு இணைஞ்சு இருப்பது உங்களுக்கு அமோக வளர்ச்சியை காட்டப் போகிறது. எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆக போகிறது அப்படின்னு சொல்லணும். மற்றபடி செவ்வாய் 4ஆம் இடத்தை 4ஆம் இடத்து அதிபதி பார்க்குறார் முதல் 12 நாள். ஆதலால் உங்களுக்கு குறை ஒன்றும் இல்லை. தாய் வழி சொந்தங்கள் அனுகூலத்தை தரப்போகிறது. மற்றபடி வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரப்போகிறது. அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த 5ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது சந்தோஷத்தை தரக்கூடிய மாதம் இது. 5ஆம் இடத்தை குரு பார்த்தாலே சந்தோஷமாக இருக்கலாங்க. நீங்கள் சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட், ஆன்லைன் பிஸ்னஸ் போன்றவை பண்ணக்கூடியவர்களுக்கு மிகுந்த வரவேற்பும் சந்தோஷத்தையும் பெறுவீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும். குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் நீங்கள் நினைச்சதை சாதிக்க போகிறீங்க. பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு அடைய போகிறது. செவ்வாய்க்கு அப்புறம் ஆடி 13ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் கன்னியில் இருந்து 5ஆம் இடத்தை பார்க்கிறார். ஆதலால் பூர்வீகத்தில் வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, அப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க, அது சக்ஸஸாக முடியும் அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் இடத்தில் ராகு இருப்பது சிறப்பல்ல. கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும். நண்பர்கள்கிட்டேயே கருத்து மோதல்கள் ஏற்படும். கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும். சமூகத்தில் அறிமுகம் இல்லாத நபர்கள் இடத்தில் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருப்பதால் எந்த ஒரு சூழலிலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்பட்டு விடாது என்பதை குரு பகவான் உத்தரவாதம் தருகிறார். மற்றபடி உங்களுக்கு 8ஆம் இடத்து சனி பகவான் பிரச்சனையை தந்தாலும் சனியை வழிபாடு செய்து கொள்ளுங்கள், குறை ஒன்றும் இல்லை. 10ஆம் இடத்தில் ஆரம்பத்தில் சுக்கிரன் 10 நாள் இருந்தாலும் அப்புறம் 11ஆம் இடத்துக்கு போயிடுறார். அப்போ சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் நிறைந்த கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும்
பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. சாதிக்க போகிறீங்க. நீங்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கும் கலைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் தேடி வரப்போகிறது. ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருப்பீங்க, ஒரு சீரியல் பண்ணியிருப்பீங்க, அதுக்கு ஏதாவது ஒரு ரெகக்னேஷன், அங்கீகாரம் ஒரு அரசாங்கத்தின் மூலமாகவோ இல்லை ஏதாவது ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு பாராட்டுதல்கள் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது. ரொம்ப அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. மற்றபடி 11ஆம் இடம் என்பது குரு இருக்கிறார். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது. எல்லாம் லாபமயம். தொழிலில் நீங்கள் அரசு உத்தியோகம் பாருங்கள், இல்லை தனியார் துறையில் இருங்க, இல்லை சொந்த தொழில் பண்ணுங்கள். எது பண்ணாலும் உங்களுக்கு வருவாய் அதிகரிக்கக்கூடிய நேரம். அது சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு அற்புதமான வருமானத்தை பார்க்க போகிறீர்கள். ரொம்ப சிறப்பாக இருக்கிறார். அதாவது 10க்குடையவன் 11இல் இருக்கிறார் என்று சொன்னால், அதாவது தொழில் ரீதியாக ஒரு அமோக வளர்ச்சி ஏற்பட்டு பல மழை பொழியக்கூடிய தருணம். ஏன்னா சுக்கிரனும் குருவும் ஒன்றா இணைஞ்சிருக்கிறதுங்கிறது அது ஒரு பெரிய சிறப்புங்க. அது மட்டுமல்ல, உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த மாதம் 4 நாட்கள் சந்திராஷ்டமம். அதாவது ஆடி 1ஆம் தேதி சந்திராஷ்டமம், ஆடி மாத இறுதியில் 27, 28, 29 சந்திராஷ்டம நாட்களாக வருவதால் சொந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீங்க. இரவு பிரயாணத்தை மேற்கொள்ளாதீர்கள். மற்றபடி நீங்கள் சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா வேலை பார்க்குற இடத்துல சூதனமாக நடந்துப்பீங்க. தலைக்கு வர்ற பிரச்சனை தலைப்பாயிட போகும். மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள். உங்களுக்கு பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றுங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தொழில் உத்தியோகம் வளர்ச்சி மிக சிறப்பாக அமையப்போகிறது. சங்கடங்கள் எதுவும் இல்லாமல் சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இது விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.